உங்களுக்கு 5 டேஸ்ல வர்க்கலா, கன்னியாகுமரி, திருவாண்டரம்ல இருக்கிற முக்கியமான சைட் பிளேசஸா பார்க்கணுமா? அந்த பிளேசஸோட ஃபுல் டீடைல் இந்த வீடியோல இருக்கு, வாங்க பார்க்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் மார்னிங் 6 or 7 போல நாகர்கோவில் ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. இங்க இருந்து இந்த ட்ரிப்பை நாம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டே 1 மார்னிங் ரூம் செக் இன் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போக வேண்டியது விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு தாங்க. 3 கடல்களும் சங்கமிக்கிற இந்த பிளேஸ்க்கு கரையில இருந்து போட்ல போறதெல்லாம் செம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த 2 பிளேஸையும் ஜாயின் பண்றதுக்காக புதுசா கிளாஸ் பிரிட்ஜும் கட்டியிருக்காங்க. இது முடிச்சிட்டு நெக்ஸ்டா நம்ம லெமூர் பீச்சுக்கு போகலாம். கன்னியாகுமரியில இருக்கிற பீச்சஸ்லயே இது தாங்க ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இங்க நம்ம குளிக்கலாம் முடியாதுங்க, ஜஸ்ட் பார்க்க மட்டும்தான் முடியும். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அடுத்ததா வட்டக்கோட்டை ஃபோர்ட், மகாத்மா காந்தி மியூசியம் எல்லாம் பாக்கலாங்க. வட்டக்கோட்டை ஃபோர்ட்ல இருந்து சீவியூ பாக்கிறதுக்கு அட்டகாசமா இருக்குங்க. சோ மிஸ் பண்ணாம இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிளேசஸ் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்ததா சுசீந்திரம் கோவிலுக்கு போலாங்க. கன்னியாகுமரியில இருக்கிற ஒரு சூப்பரான கோவில் தாங்க சுசீந்திரம் தானுமாலையன் கோவில். இதுக்குள்ள போக போக நமக்கே தெரியாம ஒரு டிவைன் ஃபீல் வரும். அதை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அடுத்ததா கன்னியாகுமரி அம்மன் கோவிலுக்கு போலாங்க. இந்த கோவில் தாங்க கன்னியாகுமரின்னு இந்த ஊருக்கு நேம் வரதுக்கு காரணமாகவும் இருக்கு. மோஸ்ட்லி எல்லாரும் கன்னியாகுமரிக்கு எதுக்கு போவாங்க? சன்ரைஸ் அண்ட் சன்செட்டை பார்க்கதான். சோ சூரியன் கடலோட மறையறத பார்க்க சன்செட் பாயிண்ட்க்கு போலாங்க. இங்க போனாலே நமக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அங்க அந்த நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்ன மாதிரியே இருந்ததுங்க. இந்த எல்லா பிளேஸையும் முடிச்சிட்டு ரிட்டன் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டே 2ல கடலோட சேர்ந்து வர்க்கலாக்கு நாம டிராவல் பண்ணலாங்க. போற வழியில இருக்கிற பூவர் ஐலாண்டுக்கு ஒரு குட்டி விசிட் பண்ணலாங்க. இங்க பேக் பேக்கர் ஆக்டிவிட்டிஸ் பண்ண ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதோட சேர்த்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல நம்ம போட்டிங்கும் போகலாம். அடுத்ததா இப்ப நம்ம பார்க்க போறது அஞ்சிஞ்சங்கோ ஃபோர்ட் தாங்க. 17th செஞ்சுரியில கட்டப்பட்ட இந்த கோட்டையில இருக்கிற வாட்ச் டவர்ல ஏறி நின்னு அப்படியே சீவியூ பார்க்க செம்ம அழகா இருக்கும். வர்க்கலா வர்றதே கிளிஃப் அண்ட் பீச்ச பார்க்கதான். அப்போ பார்க்காம எப்படி போக முடியும்? சோ அடுத்ததா நாம இப்ப போக போறது வர்க்கலா பீச்சுக்கு தாங்க. ஒரு பக்கம் கிளிஃப், ஒரு பக்கம் கடல்னு நம்மள கட்டி போடுற பிளேஸ் தாங்க இந்த பீச். இங்க நம்ம சர்ஃபிங், பாராசைலிங் இப்படி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். இந்த பீச்ல ஆக்டிவிட்டிஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லேக்ல ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்காகவே இருக்கிற சூப்பரான பிளேஸ் தாங்க சிவா கயாக்கிங். இது வரைக்கும் கயாக்கிங்னா சும்மானு நினைச்ச எல்லாருமே இந்த பிளேஸ்க்கு போனா அப்படியே வேற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இதுக்கு பக்கத்திலே இருக்க கோல்டன் ஐலாண்ட்ல ஒரு போட் ரைட் மட்டும் போனா போதுங்க, வர்க்கலாவோட மேஜிக்க அப்படியே ஃபீல் பண்ணலாம். இந்த எல்லா பிளேஸையும் முடிச்சிட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டே 3ல நம்ம திருவாண்டரம்க்கு டிராவல் பண்ணலாம். இந்த டேல நம்ம பார்க்க போற பிளேசஸ் ஜடாயு எர்த் சென்டர். உலகத்துல பெரிய பறவை ஸ்டாச்சு இருக்கிற ஜடாயு எர்த் சென்டர் பார்த்துட்டு அங்க கொஞ்ச நேரம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டு அடுத்ததா ஸ்பேஸ் மியூசியம், சங்குமுகம் பீச், மேஜிக் பிளானட் இதுக்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணலாங்க. இந்த பிளேசஸ் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்ததா 108 திவ்யதேச கோவில்கள்ல ஒரு முக்கியமான கோவிலா இருக்கிற பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போலாங்க. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டா மட்டும்தாங்க அலோவ் பண்ணுவாங்க. 3 டோர் வழியா பத்மநாப சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அந்த டிவைன் ஃபீலோட நெக்ஸ்ட் கடலை ரசிக்க நாம போக போற பிளேஸ் தான் வெளி டூரிஸ்ட் வில்லேஜ். இங்க வெளி லேக் அரபிக்கடல்ல சேர்றத பார்த்துட்டு அப்படியே இந்த எல்லா பிளேஸையும் முடிச்சிட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டே 4ல ட்ரிவாண்ட்ரம் இங்க இருக்கிற பிளேசஸ பார்க்கலாங்க. ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவில் இதுதாங்க பெண்களோட சபரிமலைன்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு அடுத்ததா ஆலிமலா சிவன் டெம்பிளுக்கு போலாங்க. இந்த கோவில்ல இருக்கிற சிவனோட சிலை தாங்க கேரளால ரொம்பவே பெருசு. அண்ட் இதுக்கு பக்கத்திலேயே பீச்சும் இருக்கு. சோ சைட் சீயிங் பிளஸ் டிவைன் ஃபீலுக்கு பெர்ஃபெக்ட்டான பிளேஸ் தாங்க இந்த ஆலிமலா சிவன் டெம்பிள். இந்த பிளேஸ முடிச்சிட்டு பிளானட்டோரியம், நேப்பியன் மியூசியம்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே ட்ரிவாண்ட்ரம் ஜூக்கு போலாங்க. நிறைய அனிமல்ஸ் ரொம்பவே கிட்டக்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுவும் குட்டிஸோட போனா வேற லெவல்ல இருக்கும். இந்த பிளேஸ முடிச்சிட்டு நெக்ஸ்ட் நாம பரசுராம சுவாமி கோவிலுக்கும் விழிஞ்சம் லைட் ஹவுஸ்க்கும் போலாங்க. விழிஞ்சம் லைட் ஹவுஸ்ல இருந்து சீய பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். அதோட கோவளம் பீச்ல என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டன் ரூமுக்கு போயிடலாம். டே 5ல ட்ரிவாண்ட்ரம்ல இருந்து கிளம்பி நம்ம கன்னியாகுமரிக்கு போகலாம். இந்த டேல நம்ம பார்க்க போற பிளேசஸ் 108 திவ்யதேச கோவில்களான திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில், திருப்பதி சாரம் திருவாள் மார்பன் கோவில், ஏசியாலேயே பெரிய தொங்கும் பாலமா இருக்கிற மாத்தூர் ஹேங்கிங் பிரிட்ஜ், நாகர்கோவில் நாகராஜா டெம்பிள், திருப்பிரப்பு ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. இதோட சேர்த்து ஏசியாலேயே பெரிய மர அரண்மனையா இருக்கிற பத்மநாபபுரம் பேலஸையும் பார்க்கலாம். இந்த எல்லா பிளேஸையும் ஜஸ்ட் 5 டேஸ்ல பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பிடலாங்க. இந்த என்டையர் ட்ரிப்பையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது அகல் டிராவல் ஏஜென்சி தாங்க. அவங்களோட நம்பரை டிஸ்பிளேலையும் இந்த ட்ரிப்புக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுன்ற டீடைல டிஸ்கிரிப்ஷன்லயும் தர, நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. கடல், மலைன்னு ரொம்பவே ஜாலியா இந்த ட்ரிப்பை நம்ம என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் போகணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.